உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பணம் எல்லாருக்குமே ரொம்ப தேவையானது தான். ஓகேங்களா? இப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. சில பேர் இஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. சில பேர் ஸ்மார்ட்டா சம்பாதிக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட்டா சம்பாதிக்கிறவங்கள பத்தி ஒரு 3 யோசனைய கேரி பெக்கர் சொல்றாரு. அந்த 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் நம்ம நம்மள மாற்றிக்கிறது. அதாவது வாழ்க்கையில நம்ம இந்த 20% மக்கள் மாதிரியே நம்மவும் மேம்படுறதுக்கு. அந்த 3 வழிகள் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேரி பெக்கர் சொல்றாரு. அத நம்ம விளக்கமா இப்போ பார்ப்போம். அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்துல தினமும் படிக்கணும். ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கணும். நியூஸ் பேப்பரா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம், அல்லது துணுக்கு செய்திகளாக இருக்கலாம். இப்ப ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல நெறைய புக்ஸ் வருது. பிடிஎஃப்பாவும் கிடைக்குது, ஆடியோவாவும் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னாக்கா, நீங்க அதாவது லிசனிங் பெர்சனா இருக்கலாம். லிசனிங்ன்றது லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இப்போ தினமும் படிக்க சொல்றாரு. இப்போ தினமும் படிக்கிறதுனா எவ்வளோ நேரம் படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிச்சோம்னா, ஒரு வாரத்துல ஒரு புக்க படிச்சு முடிச்சிடலாம். ஒரு வாரத்துல ஒரு புக் படிச்சு முடிச்சோம்னா, ஒரு வருஷத்துக்கு 50 புக்க நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஒரு யூனிவர்சிட்டில ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு 30ல இருந்து 50 புத்தகங்கள படிச்சு அத ஆய்வு செய்யணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு 50 புத்தகங்கள தாண்டி படிச்சிடுறீங்க. அப்போ இந்த புத்தகங்கள படிச்சு, நீங்க அந்த விஷயங்களை பத்தியே சிந்திச்சு, அத நீங்க படிச்ச விஷயங்கள ஒரு வேலையிலயோ, ஒரு வியாபாரத்திலயோ செயல்படுத்துறது மூலியமா பயங்கர எஃபெக்டிவா நீங்க உணரலாம். அத கண்கூடா உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த புத்தகம் படிச்சு, படிச்சு நீங்க உங்களோட டேலண்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மூலியமா, ஒரு டாக்டரேட் முடிச்சவருக்கும், உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இருக்காதுன்னு சொல்றாரு கேரி பெக்கர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அதே ப்ராசஸ தான் மேற்கொள்வாங்க. நீங்களும் அதே ப்ராசஸ தான் பண்ண போறீங்க. என்னன்னா, அவங்க 30லேருந்து 50 புத்தகம். ஆனா, நீங்க கம்பல்சரி 50 புத்தகம் முடிச்சிருவீங்க. அததான் சொல்றாங்க. ஸோ, அவங்க அத ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்றதுன்னா, அவங்க அத பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. அத பத்தி ஒவ்வொரு இதுக்கும் விளக்கம் தேடுவாங்க. ஒவ்வொரு இதும் விவாதத்துக்கு உட்படுத்தி, அதுலேருந்து ஒரு சின்ன துணுக்க எடுத்து, அத இதுதான் அப்படின்னு கருத்த நோட் பண்ணுவாங்க. ஸோ, நீங்க அதே தான் பண்றீங்க. நீங்க விவாதத்திற்கோ, இதுக்கோ உட்படுத்த மாட்டீங்க. நீங்க படித்த விஷயங்கள உங்கள் தொழில்லயும், உங்களுடைய வியாபாரத்திலயும் நீங்க உபயோகப்படுத்த போறீங்க. ஸோ, அதன் மூலியமா ஒரு டாக்டரேட் படிச்ச ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குனவருக்கும், உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போறதில்ல. ஸோ, நீங்களும் ஒரு திறமையானவராக செயல்படுறதுக்கும், விளங்குறதுக்கும் இது மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முதல் விஷயம் படிக்கிறத பத்தி பார்த்தோம். முதல் விஷயம் படிக்கிறது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்கிறது. கேட்கிறதுன்னா கவனித்தல். அதாவது நம்ம செவி செவி வழியா, அதாவது காது வழியா நம்ம கேட்கிறது. இப்போ நமக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவலிங் டைம் எல்லாருக்குமே ஒரு டிராவலிங் பண்றதுனால ஒரு இடத்துக்கு போய் சேர்றோங்கிறத இந்த இடைப்பட்ட டிராவலிங் டைம்ங்கிறது பிளாங்காவே நெறைய பேருக்கு முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு பைக்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பைக் ஓட்டும்போது ரோட்ட கவனிச்சே ஆகணும். ஆனா இந்த கார், ட்ரெயின், பஸ், அப்புறமா ஃப்ளைட், அப்புறமா இன்னும் சில ஊர்திகள் இருக்கு. அந்த மாரி ஊர்திகள், சொகுசு வாகனங்கள் அதுலலாம் டிராவல் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, டிராவல ஒண்ணு தூங்கிடுவாங்க. அப்படி இல்லன்னா, யாராவது பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்கன்னா, அன்றைய சம்பவங்கள், அன்றைய இத பத்தி எப்பயாவது நடந்த விஷயத்த பத்தி உரையாடிட்டு போவாங்க. ஸோ, இந்த டைம ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஆடியோ புக்ஸ கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நெறைய இப்போ ஆடியோ புக்ஸ் வருது. உங்கள் தொழில் சார்ந்து வரலாம், இல்லது உங்கள் படிப்பு சார்ந்து வரலாம், அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்து வரலாம். அந்த அந்த அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடியோ புக்ஸ், அந்த ஆடியோ உரையாடல்கள நீங்க கேட்டுக்கிட்டே போலாம். ஸோ, இந்த டைம ஃபில் பண்றதுக்கு. இப்ப படிக்கிற விஷயத்த பார்த்தோம். அடுத்தது கேட்கிற விஷயம். இந்த கேட்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோஸ் தான். எஃப்எம்களில் எல்லாம் கூட நெறைய பேர் பாடல் கேட்டுக்கிட்டு போவாங்க. அந்த பாடல் கேட்கின்ற நேரத்தை கூட நீங்கள் இந்த ஆடியோ புக்ஸ் கேட்கிறதா மாத்திக்கலாம். ஸோ, இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, மக்கள் ஒரு வருஷத்துல 500லேருந்து
1000 மணி நேரம் வந்து டிராவலிங்ல செலவு பண்றதா ஒரு ஆய்வு சொல்றாங்க. இப்போ இந்த 1000 மணி நேரங்கிறது உங்களுக்கு வந்து டிராவலிங் டைமாவே போயிடுது. ஸோ அந்த மாதிரி நேரங்களை நீங்க உபயோகமாக பயன்படுத்தி கொள்றதுக்கு இந்த ஒரு ஐடியா, சின்ன ஒரு டிப்ஸ் சொல்றாரு கேரி பெக்கர். அது மட்டும் இல்லாம இந்த 1000 மணி நேரங்கிறது ஒரு 24 வாரத்துக்கு உண்டான டைம். இந்த டைமை வந்து வேல்யூபிளா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமை வேல்யூபிளா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த 24 வார டைம், அதாவது இந்த 1000 மணி நேரங்கிறது ஒரு காலேஜினுடைய 2 செமஸ்டருக்கு சமமானது. 2 செமஸ்டர்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ நாள் அப்படின்றது. 2 செமஸ்டர்னா அப்போ நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 மாசங்கள் அப்படி ஆகுது கணக்கு. ஸோ இந்த 2 விஷயத்த நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு விஷயம் இருக்கு. 3வது விஷயம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் படிக்கிறதுக்கே போங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ படிப்பு, கேட்பது, மறுபடியும் படிக்கிறது. ஸோ இந்த 3வதா படிக்கும்போது இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ண சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்க சொன்னார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட அலுவலகத்திலேயோ அல்லது வியாபாரம் சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ நீங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ், அது ட்ரைனிங் மீட்டிங் இருக்கும். சில பேருக்கு இந்த பயிலரங்கங்கள்னு சொல்லுவாங்க, கற்றுக்கிறது. அதாவது இப்போ உங்கள் தொழில் சார்ந்தோ அல்லது வியாபாரம் சார்ந்தோ ஒரு புதிய விஷயம் வருது, ஒரு புதிய விஷயம் அப்கிரேட் ஆகுதுன்னா அந்த விஷயத்தை சார்ந்து அந்த நிறுவனமோ அல்லது அந்த சார்ந்த ஒரு குழுவோ உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீட்டிங்கை மிஸ் பண்ணாமல் போய் கற்றுக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆஃபீஸில் கொடுக்குற மீட்டிங்ஸை உன்னிப்பாக கவனிக்கிறது. அது இல்லாமல் ஆஃபீஸை தவிர்த்து வெளியில் நிறைய மீட்டிங்ஸை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லது உங்களுக்கு செய்திகள் தெரிய வரும். அந்த மாதிரி மீட்டிங்ஸை கம்பல்சரி அட்டென்ட் பண்ண சொல்கிறாரு. இதை ஏன் சொல்கிறாருன்னா, உங்கள் தொழில் சார்ந்து உங்களுடைய வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு பல விஷயங்கள் அது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாரு. அது மட்டும் அல்லாது அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த செயல்படுத்தணும். கற்றுக்கிட்டு அப்படியே மனசுலேயே வைத்திருக்கிறதும் வந்து பயனில்லாமல் தான் போகும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரைனிங்க்கு போகிறீங்க, அந்த ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுக்குற விஷயத்த நல்லா பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு அதை கொண்டு வந்து உங்களோட தொழிலையும் உங்களுடைய வியாபாரத்திலையும் நீங்கள் செயல்படுத்தணும். ஸோ அதை செயல்படுத்தாமல் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டோ இல்லை நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதுவும் வீணாகத்தான் போகும். அதுவும் வந்து உங்களுடைய ட்ராபேக்காக அமையக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது. கற்றுக்கிட்டிங்கன்னா அதை உடனடியாக செயல்படுத்தணும். ஸோ அந்த ஒரு விஷயம் 3வது விஷயத்தில் ஆட் பண்ண சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடுறது. அதாவது உங்களோட தொழிலுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தினமும் அதை நோட் பண்ணி கரெக்டாக அதை திட்டமிடுறது. அதாவது பிளானிங்னு சொல்லுவாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை காமெடியாக நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் காமெடியாக எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் கவனித்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதை ஒன்றுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, இப்போ எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோன்னா அதுக்கு கம்பல்சரி நம்ம எல்லாருமே திட்டம் போடுவோம். ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, அதில் ஆர்வம் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போனால் என்னென்னலாம் செய்வோம், நம்ம ஜாலியாக டைமை என்ஜாய் பண்ணுவோம், டைம் பாஸ் பண்ணுவோம், நிறைய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவோம், மெயினாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் ஒரு அவுட்டோர் பிளான் பண்ணும்போதோ இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போகும்போதோ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழகாக திட்டமிடுறோம். அதே எக்ஸ்பிரஷன்ஸ் அதே சந்தோஷத்தோடைய உங்களோட தொழிலுக்கும் நீங்கள் திட்டமிடணும்னு சொல்கிறாரு. இந்த கேரி பெக்கர் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடுறதுங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த திட்டமிடுறதே ஒரு கலை. இந்த திட்டம் இடுறதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸே இருக்குது. அது வந்து நீங்கள் இப்போ நிறைய இடத்துல வந்து பே பண்ணி கற்றுக்கிற, அதாவது பணம் கொடுத்து கற்றுக்கிறதாகவும் இருக்குது. சில யூடியூப்ஸில் ஃப்ரீயாகவும் நிறைய பேர் சொல்லித்தராங்க. பட் இருந்தாலும் இந்த திட்டமிடுற கலையை வந்து நீங்கள் பணம் கொடுத்து ஒரு இடத்துல கற்றுக்கிறன்றது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கிளாஸு. இது வந்து ஒரே ஒரு ஒரு இப்போ நான் சொல்லி உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. ஏன்னா இதில் அவ்வளோ கிளாஸஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸையும் நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு அவ்வளோ பிளானிங்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிடுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக வர்றதுக்கு அது பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ எனக்குமே கூட நான் சில விஷயங்களை இப்போ இதை பேசுகிறேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு திட்டமிடுவேன், என்னென்னலாம் பண்ணுவேன், என்னென்னலாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எடுப்பேன். அந்த குறிப்பை வந்து என் கையாலேயே எழுதுவேன். என் கையாலேயே எழுதி வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அதை பேசுவேன். ஸோ இந்த திட்டமிடுதல் மூலிமா எனக்கு தங்கு தடை இல்லாமல் பேச முடியுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான் பிளானிங். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு காலையில் கிளம்புறோம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி திட்டமிடுவோம்? ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும், ஃபஸ்ட்டு எழுந்தோடனே பாத்ரூமெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அடுத்தது டிஃபன் பண்ணணும், அடுத்தது நம்ம பைக் கீஸ் எல்லாம் எடுத்து சரி பண்ணி வச்சுக்கணும், அடுத்தது லஞ்ச் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே திட்டம்தான். எவ்ரிடே நீ உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. அது உங்களை அறியாமலே நடக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக நீங்கள் திட்டமிடுதல் மூலயமா உங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும்னு சொல்கிறாரு கேரி பெக்கர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வேலைகளிலும் தொழில்களிலும் வியாபாரத்திலும் பிரச்சனைகள்னு ஒன்று வரும். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு அழகாக தீர்வு காண சொல்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது, அதாவது கரெக்டாக என்ன பண்ணால் இந்த பிரச்சனை தீரும், சடன் அந்த விஷயத்த பண்ணுறது, டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையோட மையக்கரு எங்கன்னு பார்த்து கரெக்டாக அந்த பிளாக் ஹோலை வந்து அடைக்கிறதன் மூலிமா உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய சக்ஸஸை பண்ண முடியும். ஸோ பிரச்சனை என்னன்றது கரெக்டாக பார்த்து ஆராய்ந்து டக்குன்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஸோ இதன் மூலியமாகவும் உங்களுடைய தொழில், வாழ்க்கை, வேலை இதெல்லாமே வந்து முன்னேறதுக்கு உண்டான ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்தும் உங்களோட வியாபாரம் சார்ந்தும் இல்லாட்டி உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற பணி சார்ந்தும் நீங்கள் வல்லுநராக இருக்கணும், அதாவது பிரில்லியண்ட்டாக இருக்கணும். அது கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த வேலையை மற்றவங்க யாரும் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது. உங்ககிட்ட கொடுக்குற வேலைக்கு யாருக்காவது தெரியலன்னா நீங்கள் அந்த வேலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கணும். அதுதான் தொழில், அந்த வல்லுநர்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த வல்லுநர்களாக ஆவறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் படிக்க வேண்டும், அதை பற்றிய உரையாடல்களை கேட்க வேண்டும், அதை பற்றிய ஆடியோ புக்ஸை கேட்க வேண்டும், அடுத்து மறுபடியும் படிக்கணும், இதை பற்றியே சார்ந்து இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மேம்படுறதுக்கும் இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த 3 விஷயமும். ஸோ இன்றைக்கி இந்த 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதே போல் அடுத்து ஒரு தகவலுடன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமால்.